ஹலோ கைஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து காலிங் பெல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த காலிங் பெல்லுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு சார்ஜர், அது வந்து பழைய சார்ஜராக இருக்கணும், அது நீங்கள் என்ன கட் பண்ணணும். அப்புறம் வந்து ஒரு பஸர், அது வந்து சின்ன சின்ன ஸ்டோர்லேயே கிடைக்கும். வாங்க அது எப்படி செய்திருப்பாங்க. இந்த பஸர் வந்து சின்ன சின்ன ஸ்டோர்லேயே கிடைக்கும். இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 10 to 20 தான் இருக்கும். நீங்கள் பெருசாக வாங்கினா ஒரு 50 அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த பஸரில் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குன்னா, இந்த மாதிரி கம்பி மாதிரி இருப்பாங்க, இது ஒரு டைப்பு. இதை நீங்கள் ஒயர் கொடுத்து சால்ட்ரிங் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை நீங்கள் சுற்றி கூட ஓட்டுக்கலாம். அப்புறம் வந்து இன்னொரு டைப் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அது ஒரு 20 ருபீஸ் இருக்கும். அது அரைமான எலக்ட்ரிக் ஷாப்லேயே கேட்டால் கிடைக்கும், பஸர்னு கேட்டால் கிடைக்கும். அதில் நீங்கள் வந்து ஒயர் இருக்கும், இந்த கம்பிக்கு மேலாம் ஒயர் இருக்கும், அதான் வித்தியாசம். வாங்க இப்போ அடுத்து இது பார்க்கலாம். இப்போ வந்து அந்த பஸரை இது பண்ண போகிறோம். இந்த பஸரில் வந்து இது ரைட் சைடில் இருக்கிறது வந்து பெருசு, லெஃப்ட் சைடில் இருக்கிறது மைனஸு. இப்போ அது டீட்டெயிலாக சொல்லுவேன். இப்போ வந்து நாங்கள் சால்ட்ரிங் பண்ணுறோம். சால்ட்ரிங் தான் நான் சால்ட்ரிங் பண்ணுறதால இந்த மெட்டலை உருக்கி தான் சால்ட்ரிங் பண்ணோம். இப்போ அது எப்படின்னு காட்டுறேன். இப்போ வந்து நாங்கள் இந்த சார்ஜர் ஒயரையும் அந்த பஸரையும் கனெக்ட் பண்ண போகிறோம். அது கனெக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சால்ட்ரிங் பண்ணுறோம். எந்த ஒயரிங்னா சார்ஜர், அந்த ஒயரை கட் பண்ணிக்கணும் அந்த பின்னை. அப்புறம் அந்த ஒயரையும், ஏன்னா அதுக்கு ஒரு அடாப்டர் தேவை, அதனால தான் அந்த சார்ஜர் எடுத்துக்கணும். சார்ஜர் எடுத்துக்கின்னு இப்போ நாங்கள் அதையும் அந்த ஒயர் கட் பண்ண ஒயரையும் அந்த பஸ்ஸரையும் இது பண்ணுறோம். நீங்கள் ஒயராக இந்த ஒயர் பஸ்ஸில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஒயரையும் இதுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கதால நாங்கள் சால்ட்ரிங் பண்ணிக்கிறோம். ஈஸி தான் அது. இப்போ நாங்கள் அந்த இதை கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த சார்ஜர் அந்த இதையும் இப்போ நாங்கள் காட்டுறோம் வீட்டில் சார்ஜர் வந்து இதையும் அந்த வீட்டில் மேலே காலிங் பெல் போகிறதுக்கு அந்த இது இருக்குல்ல ஒயர் இருந்ததுன்னா நீங்கள் அப்போ நீங்கள் வந்து முக்கியமாக இந்த சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு ஷாக் அடிக்கும். அதனால் நீங்கள் பார்த்து இது பண்ணிங்க, கரெக்டாக தான் சேஃப்டியாக பண்ணுங்கள். அந்த இதையும் ரெண்டு ஒயரையும் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க, நல்லா கனெக்ட் பண்ணுங்கள். ஆனால் அது கீழே ஊந்துடும், கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் அதை டேப் போட்டு ஓட்ட போகிறோம், ஏன்னா நல்லா ஸ்ட்ராங்காக அடிக்கிறதுனால அதை நாங்கள் டேப் போட்டு ஓட்ட போகிறோம். நல்லா பார்த்து ஓட்டுங்க, இது கரண்ட்டு நல்லா சேஃப்டியாக பண்ணுங்கள். கூட யாராவது பேரண்ட்ஸ் வச்சுங்க, இல்லை சின்ன பசங்க யாராவது பண்ணுறதா பேரண்ட்ஸ் வச்சுன்னு பண்ணுங்கள், சேஃப்டி முக்கியம். இது கொஞ்சம் ஈஸியானது தான், நல்லா டைட்டாக பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நல்லா கரெக்டாக பண்ணுங்கள். அந்த பக்கமும் டேப் போட்டு ஓட்டணும். இப்போ வந்து அந்த பக்கமும் நாங்கள் கனெக்ட் பண்ணோம், நல்லா டைட்டாக கனெக்ட் பண்ணுங்கள், அப்போ தான் விழாமல் இருக்கும். நல்லாவே போட்டு பண்ணுங்கள், அப்போ தான். நீங்கள் லாங் யூஸ் இப்போ சும்மா ட்ரை பண்ணுறீங்கன்னா அப்படி வேணாம், இல்லை நீங்கள் லாங் யூஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா எக்ஸ்பெரிமெண்ட் தான், ரஃபாக சும்மா பண்ணுறதுக்கு தான் இது. அப்புறம் நீங்கள் அந்த பஸரை நீங்கள் இது பண்ணிங்களே அதை எடுத்து நீங்கள் அடி அடி அடி